எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் 100% எஸ்ஐஆர் பதிவேற்றம் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. 6.41 கோடி வாக்காளர்களில் வெறும் 815 பேருக்கு மட்டும்தான் அந்த படிவங்கள் வழங்கப்படலை. மற்றபடி 6,41,13,772 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்பட்டு இன்னும் 551 எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் 11 முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ என்னடான்னா டிசம்பர் 14 கால நீட்டிப்பு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால நீட்டிப்பு எதற்கு? இப்போ ஏற்கனவே இந்த எஸ்ஐஆரே தேவையில்ல, வழக்கமான பணி போதும் அப்படின்னு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஒன்றிய அரசுக்கு எதிரான எதிர்கட்சிகள் சொன்னாங்க. அது அவங்க இல்லை செஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை செஞ்சாங்க. இதற்கிடையில் 70 லட்சம் பேர் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வரை வாக்காளர் பட்டியல் வெளியில் வந்தால் கண்டிப்பாக அந்த நடக்கும் அப்படின்னு ஒரு செய்தியும் ஓடுது. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே ஆரம்பிக்கும் போது ஒரு அரசினுடைய அறிவிப்பாக அவர்கள் சொன்னதை சொல்லிட்டு இப்படியெல்லாம் 90% மேலே பாப்புலேஷன் சப்ஜெக்டுக்காகவோ ஃபார்ம் சப்ஜெக்டுக்காகவோ எந்த டிஸ்பியூட்டும் இல்லாதப்போ, முரண்பாடுகள் இல்லாத போது அந்த தேதியோட க்ளோஸ் பண்ணணுமே, ஏன் எக்ஸ்டென்ஷன் அதிகமாச்சு என்று உங்களுடைய நியாயமான சந்தேகம் அதனுடைய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வந்திருக்கு. யதார்த்தமான புள்ளி விவரங்கள் ஏற்கனவே நம்ம பல பேட்டியில் சொன்னது மாதிரி இந்த பணிக்கு தேர்தல் கமிஷன் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள்ல 10% மேலானவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள் என்னன்னா, அந்த ஃபார்மை வாங்கி அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்காகவும் வாசகர்களுடைய மேன்மைக்காகவும் சொல்றேன். பட்டிமன்ற பேச்சாளர் நம்முடைய ராஜா என்னாலே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல என்று அவர் ஒரு பேட்டி கொடுத்து, அந்த பேட்டி பிஜேபி ஆதரவு சக்திகளால் மோசமா பேசப்பட்டதை உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். இன்னைக்குள்ள யதார்த்தமான புள்ளி விவரம் 39% கம்ப்ளீட்டட் ஃபார்ம்ஸ் அவைலபிளா இருக்கு. பீகார்ல இதே முதல் எக்ஸ்டென்ஷன் இல்லாத போது 43% இருந்தது. அதை விட 4-5 பாயிண்ட் கம்மியா தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு பெற்ற அதிகமான ஆட்களை போட்டு கொஞ்சம் நஞ்சம் அப்படி கொண்டு போகணும்னு நினைச்ச தலைமை தேர்தல் கமிஷனுடைய உத்தரவுகள் தமிழ்நாட்டில் ஓரளவு நல்லா அமலாவது என்பது இந்த பீரியட்ல அந்த அர்ச்சனா அம்மா எடுத்த பல முயற்சிகளுக்கு பின்பும் 50% மேல முன்னேற்ற பாதையில் செல்லவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 39% கம்ப்ளீட்டட் அப்டேட்டட் ஃபார்ம்ஸ். இப்போ நான்லாம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? நமக்கு வெப்சைட்ல மற்றதுல என்ன சொல்றாங்க, உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த நீங்க இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. யாரெல்லாம் ஃபார்மை கொடுத்து நம்மளுக்கு ஒரு காப்பி வச்சிருக்கீங்களோ உங்க நேமே இன்னும் ஏறல. அதுக்கு தேர்தல் கமிஷனுடைய அந்த பிஎல்ஓ பதில் சொல்றது என்னன்னா, சார் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் டைம் கொடுக்குறாங்கல்ல சார், அதுக்கு பின்னால பாருங்க உங்க ஓட்டு அதுல இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னால கொடுத்த ஃபார்மை அப்டேட் பண்ணாம அந்த ஒர்க் நிக்குது. முதல் தடவை அந்த கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒர்க் நடக்குது. அப்ப 50% கீழே இருக்கிறதுனால இந்த 3 நாள் எக்ஸ்டென்ஷன் மூலமா கலெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஃபார்ம் அப்டேட் பண்றதுக்கு இப்பதான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த 3 நாள்ல ஒரு 20%, 30% ஏறிச்சுன்னு சொன்னா 65% வரும். தோராயமான தேர்தல் பற்றிய விழிப்புணர்வு உள்ள அனாலிசிஸ்ட் சொல்றது இதே ஸ்பீட்ல போச்சுன்னு சொன்னா நம்ம 65 லட்சம் பீகார்ல காணான்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் 78 லட்சம் காணாமல் போகும். அப்போ
தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு தமிழகத்திலும் சிறப்பாக இல்லை, மேற்கு வங்கத்திலும் சிறப்பாக இல்லை. இந்த 11-12 மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்களுடைய பர்டிகுலர்ஸ் வரல. ஆனா தமிழ்நாட்டில் இப்படி போயிட்டு இருப்பது ஆபத்தானது. திமுக தலைமையிலான கூட்டணி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க அரசியல் கட்சியை சார்ந்த ஆட்கள் ஏற்கனவே இந்த அப்டேஷன் பண்ணக்கூடிய ஆட்களை போய் பார்த்து இந்த 3 நாளுக்குள்ள அதை உறுதிப்படுத்த வேண்டும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பேரலா ரூலிங் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு உதவி செஞ்சு கொஞ்சம் பாயிண்ட் மேல ஏறிச்சுன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா சடங்கு ரீதியான இந்த எஸ்ஐஆர் என்பதுதான் தமிழகத்திலும் நடந்திருக்கிறது. பல மாவட்டங்கள் ரொம்ப மோசம். கடலூர் மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இந்த ஒர்க் நடக்கவே இல்லை. சட்டமன்ற தொகுதியினுடைய பிரதானமான பிடிஓ ஆபீஸ் இருக்கிற இடத்துல நல்லா நடக்குது. ரூரலா இருக்கக்கூடிய இப்ப சிதம்பரம் பகுதினா காட்டுமன்னார் கோயில் எடுத்தீங்கன்னு சொன்னா காட்டுமன்னார் கோயில் அந்த வேலை 20-25% தான் நடக்குது. அப்போ இந்த பணிகள் 3 நாள் எக்ஸ்டென்ஷன் என்பது சரியான திசையில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் போகவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. நிறைய மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடம் அனைத்து கட்சி தலைவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இந்த கடைசி நாள் இப்ப 3 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாளுக்கு பின்பு முழு நேரமாக வேலை செய்து உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட அந்த அப்ளிகேஷன்ஸை அப்லோட் பண்ணி எந்த வாக்கும் கீழே போகாம ரத்து ஆகாம நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரை நம்பி அனைத்து கட்சி கூட்டத்துல பேசிட்டு வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. ஆகவே எஸ்ஐஆர் ஒன்றிய அரசினுடைய அந்த அடாவடித்தனத்திற்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மானிட்டரிங் என்பது பல எதிர்கட்சிகள் இருக்கிறதுனால ஓரளவு முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடிகிறது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. பேசும்போது 75 லட்சம் வாக்காளர்கள் அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அது என்னன்னா, இறந்தவர்கள் தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் 25 லட்சம் பேர், இடமாறியவர்கள் 40 லட்சம் பேர், இரட்டை பதிவு 5 லட்சம் பேர் என கணக்கில் வச்சுக்கிட்டா 70 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட வரும். அதுதானே நீக்கப்படுவாங்க. உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவலும் சில செய்திகள் ஓடுது. இல்ல, தேர்தல் கமிஷன்ல நீங்க டபுள் என்ட்ரிய கேன்சல் பண்ணலாம் என்பதுல மாற்று கருத்து இல்ல. இறந்தவர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்துல வலியுறுத்தல. அனைத்து கட்சி கூட்டத்துல வலியுறுத்தி இருக்கிறது என்னன்னு சொன்னா, உயிரோடு இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதில் உறுதிப்படுத்த வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அவங்க அம்மா, அப்பா, கணவன் 4 பேருடைய பெயரும் இல்லை என்று ஒரு சார்ஜ் நாமக்கல்ல போய் அந்த அம்மா மனு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தேர்தல் கமிஷன்ல வேலை செய்யறவங்க பார்க்கணும். இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட அனைத்து ஃபார்ம்ஸும் அப்டேட் ஆகி இழப்பு இல்லை என்றால் வெல் அண்ட் குட், எஸ்ஐஆர் தமிழகத்தில் நன்றாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம இருந்ததுன்னா என்ன பண்றதுன்றதுதான் கேள்வி. அப்படி இல்லாம பார்த்துக்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலை. உயிருள்ளவர்களை இறந்தவர்களாக தள்ளிவிடக் கூடாது என்பதில் எதிர்கட்சிகள் தெளிவாக இருக்கின்றன. சோ சரியான ஒரு போட்டியில தான் இந்த எஸ்ஐஆர் ஒர்க்கு மானிட்டரிங்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல எஸ்ஐஆருக்கு வழங்கப்பட்ட விண்ணப்பத்தை விட திருப்பி அவங்க அதை ஃபுல்லா பண்ணி பதிவேற்றம் செய்யறது அதிகமா இருக்கு. சில மாநிலங்கள் 146 அதிகம், ஒரு மாநிலத்துல 392 அதிகம். இந்த மாதிரி 712 வரைக்கும் வரும். ஆமா, 712 வரைக்கும் மத்திய பிரதேசத்துல ஒரு 24 இடங்கள்ல அவங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததை விட அதிகமா வாங்கியிருக்காங்க. வாங்கின அப்ளிகேஷனை இவங்க லோட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே போன பேட்டி வலியுறுத்தின மாதிரி வித்தவுட் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணக்கூடாது. அது என்ன வித்தவுட் வெரிஃபிகேஷன்? எங்க வீட்டுல இப்ப எனக்கு 2 ஃபார்ம் கொடுத்தாங்க, ஒரு 2 செட்டு கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எனக்கு வாக்கு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது என்பதற்காக நான் வச்சிருந்தது இது. ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுத்த 2 அப்ளிகேஷன், ராஜவேலு ஏ, ராஜவேலு பி, ரெண்டையுமே அப்லோட் பண்ணிருக்காங்களே. ஒரு அப்லோடிங்க்கு காசு ₹2.30 வீதம். டூப்ளிகேட்டை என்ட்ரி போட்டு பேமெண்ட் ஆகிருக்கக்கூடிய இடங்கள் கூட ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அதனால அவசர கதியில இந்த வேலைகள் நடக்கும் போது பல தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் அரசியல் நோக்கம் உள்ளதாக இருந்ததுன்னு சொன்னா ஆளும் கட்சிக்கு ஆதரவு, அதை மானிட்டர் செய்வது நம்முடைய கடமை என்ற வகையில தான் எதிர்கட்சி ஆட்கள் அதை மானிட்டர் பண்றாங்க.
ஏற்கனவே நீங்க வந்து பீகார்ல நம்ம எவ்வளவு பேர் வரணுமோ அதை விட 3.5 லட்சம் பேர் அதிகமா வாக்களிச்சிருக்காங்கன்ற செய்தி தலைமை தேர்தல் கமிஷனுக்கு போய் பீகாரை பத்தி ஒண்ணுமே கவலைப்படாத ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதையெல்லாம் வந்து எல்லா இடங்களிலும் இந்த அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மேற்கு வங்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி வந்து எஸ்ஐஆர் வந்து அவசர அவசரமா இவங்க பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதை கண்டுக்கல. இப்ப நான் வந்து இதுவரை எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்யல, எனது குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எஸ்ஐஆர் என்ற பெயரில் மேற்கு வங்க பெண்களின் பெயர்கள் நீக்கப்பட்டால், அதாவது அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டா, அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க, இங்க இருக்கிற பெண்கள் வாக்கு உங்க வாக்கு நீக்கப்பட்டதுன்னா சமையல் பாத்திரத்துடன் போராடுங்க, அதுக்கு ரெடியா இருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப மேற்கு வங்கத்துல அந்த பணி முடிஞ்சு போச்சு. ஒரு முதலமைச்சரே இதை செய்யலையா? முதலமைச்சருடைய கோபம் நியாயமானது. ஆனா முதலமைச்சருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த வகையில் இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் தமிழகத்துல முதலமைச்சர் இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்றாரு. தமிழகத்துல நம்ம அதை எப்படி கொண்டு போறோம்? அந்த பிஎல்ஓ ஆபீஸ்ல வெரிபிகேஷனுக்கு ஆள் இல்ல, படித்த இளைஞர்களை மாவட்ட ஆட்சித்தலைவரை வச்சு பேசி அந்த இடத்துக்கு வேலைக்கு ஆள் அனுப்புற வேலையை சட்டமன்ற உறுப்பினர் செய்யறாரு. நயினார் ராஜேந்திரன் உடனே என்ன சொல்றாரு? பிஎல்ஓ ஆபீஸ்ல திமுக ஆட்கள் வேலை செய்கிறார்கள்ன்றாரு. திமுக எம்எல்ஏ சொல்லி அந்த ஏரியாவில் அந்த ஆட்கள் வேலை செஞ்சாதான் குறைஞ்சபட்சம் 10% ஏறும். அது கூட தெரியாம நயினார் ராஜேந்திரன் அந்த பதில் சொல்றாரு. ஆனா அந்த அம்மா சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, எஸ்ஐஆர் வெஸ்ட் பெங்கால்ல கணிசமான பெண்கள் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு மத்திய அரசோட போராடணும். நீங்க பாத யாத்திரை போறதுனாலயோ பெண்கள் வந்து கரண்டி எடுத்து வந்து போராட்டம் பண்ணதுனாலயோ இந்த கவர்மெண்ட்டை மாற்ற முடியாது. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே கணக்கில் கொள்ளாமல் தான் செய்ததை நினைத்ததை அப்படியே அமுலாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமா. அதனால நீக்கப்பட்ட ஆட்களை அதில் உறுதியாக ஏற்றும் வரை போராட வேண்டியது மாநில அரசுடைய டியூட்டி. தமிழகத்தில் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதில் உதவிகரமாக தான் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில மேற்கு வங்கத்தில் அந்த போராட்டத்தை கொண்டு போகும். எஸ்ஐஆர் விஷயத்துல அமித்ஷா கிட்ட ஒரு கண்ணுல துரியோதனும் இன்னொரு கண்ணுல துச்சாதனையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அமித்ஷாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய பதில நீங்க கவனிச்சீங்கன்னா, அரசியலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு நாம கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு வரும். எஸ்ஐஆர்ல விவாதம் பண்ண முடியாது, அது ஒரு அரசு நடவடிக்கை, ஆகவே விவாதிக்க வேண்டியதில்லைன்னு வந்தே மாதரத்துக்கு அதிகமான நேரம் ஒதுக்கிய ஒன்றிய அரசு இப்போ வந்தே மாதரத்துக்கு அப்புறம் எஸ்ஐஆர்ல அதிக நேரம் பேச வேண்டியதா போச்சு. அந்த குல்லா போட்ட ராம் அப்படின்ற ஒரு அமைச்சர் தான் பதில் சொல்றதா இருந்தது. அவர் பதில் சொல்வதில் தடங்குவார். ராகுல் காந்திக்கு சரியா பதில் கொடுக்கணும்னா ஒன்னு பிரதம மந்திரி கொடுக்கணும் அல்லது அமித்ஷா கொடுக்கணும். ஆகவே அமித்ஷா பதில் சொன்னார். ஆனா பதில் சொன்னது ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு இல்ல. அவர் கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்குமே இவங்க பதில் சொல்லாம வேற ஏற்பாடு பண்றாங்க. இந்த வேற ஏற்பாடு பண்றதே எஸ்ஐஆர் விஷயத்தில் இந்த அரசு பயப்படுகிறது. 12 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வித்தையை அமுலாக்க முயற்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய அமித்ஷாவுடைய பதில் அதுதான் காட்டுது. நீங்க தேர்தல் கமிஷன்ல இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் கமிஷனர் இந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் ஃபெயில்யூர் ஆயிருக்குன்னு அவர் சொல்றாரு. அவரு தேர்தல் கமிஷனை சார்ந்த விஷயத்தை பதிலா சொல்றதுக்கு பதிலாக அரசியல் விஷயங்களை பதிலாக அமித்ஷா சொல்றாரு. சிதம்பரத்துக்கு போற வண்டி எப்ப வரும்னு கேட்டா விருத்தாசலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பை பத்தி சொன்னா எப்படி இருக்கும்? சோ கேட்ட கேள்விக்கு வித்தியாசமான பதிலை கொடுத்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஏற்பாடு. இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல தேவையற்ற சப்ஜெக்ட்ல விவாதம் எடுத்து எஸ்ஐஆருக்கு நேரம் கொடுக்க கூடாது, மக்கள் தெளிவாக கூடாதுன்னு நினைச்சத ஒன்றிய அரசு செய்ய முடியல. கடைசி நாள்லயும் 2 நாள்லயும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்துல அந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தின மாதிரி நிறைய மாநிலங்கள்ல அந்த ஒர்க் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்த்து நடந்தாலும் கூட, ஸ்லோவா நடந்தாலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நல்ல விஷயம். எந்த கேள்விக்கும் பதில்னா ராகுல் காந்தி வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல வாக்கு திருட்டு பத்தி பேசினாரு, ஆதாரங்களை காட்டினாரு, அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொன்னதுக்கு வந்து அமித்ஷாட்ட பதில் இல்லை, அப்படிதானே? ஆமா, அவர் கேட்ட 8 கேள்விக்கும் நீங்க முகநூல்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அமித்ஷாவுடைய இமேஜ் கீழே இறங்கினதுக்கான காரணம் இந்த சப்ஜெக்ட்ல பதில் சொல்ல வேண்டிய நிதி அமைச்சர் 21,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா
20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், அதுக்கு கடைசி நாள் இதுதான் என்ற விளம்பரத்தில் போய் உட்கார்ந்து நீங்க எவ்வளவு அதிகமா சம்பாதிச்சீங்கன்னு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் விவாதத்துல நம்முடைய மேற்கு வங்க நம்முடைய மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்தவர்கள், தேசியவாத காங்கிரஸை சேர்ந்தவங்க, திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், இந்த சுதந்திர போராட்ட வரலாறே தெரியாத முருகன் வந்து தலையிட்டு பேசி அதுல அசிங்கப்பட்ட நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் சுறுசுறுப்பா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துல அதை பற்றி அக்கறை இல்லாமல் பிரதானமான பொறுப்பில் இருப்பவர்கள் இதை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு யாருக்கு ஏற்படுகிறதுனா இந்தியாவுக்கு ஏற்படுகிறது. இந்த நாட்டினுடைய ரூபாயின் விலை 91 ரூபாய் ஆனது மிகப்பெரிய அசிங்கம்னு உலக நாணய மதிப்பீட்டாளர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ இன்வெஸ்ட் பண்ணா உனக்கு 20 லட்சம் கிடைக்கும்னு சொல்ற விளம்பரத்துல ஒரு பிரதானமான அமைச்சர்கள் போய் பேசுவது எப்படி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும்? அதனால இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல இந்தியா கூட்டணியும் இடதுசாரி கட்சிகளும் இந்த ஒன்றிய அரசை பிடித்திருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் ஒன்றிய அரசால் தர முடியவில்லை, தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. குடியரசுத் தலைவராக முன்பு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மணிப்பூர் மாநிலத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஏற்கனவே 2 குழுக்களுக்கான பிரச்சனை பெரிய அளவில் போச்சு. மத்திய அரசு கண்டுக்கல, பாராளுமன்றத்துக்கு வந்து அது விவாதத்துக்கு முக்கியத்துவம் தரல உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. பிரதமர் வந்து மணிப்பூரில் இந்த மாதிரி நடக்குதுன்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு அப்படின்லாம் குற்றச்சாட்டு இருந்தது. முதல் முறையாக போயிருக்கிறார் முர்மு. எப்படி பார்க்குறீங்க? அந்த 2 பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதி மணிப்பூர் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் வரைக்கும் அந்த செய்திகள் பரவுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் முதல்ல இவங்க போயிருக்கிறாங்க. முதல் குடிமகள் அந்த அம்மா சமீபத்தில் நம்முடைய சபரிமலைக்கு வந்த போது பரவாயில்லையே இந்த அம்மா இங்க வந்துட்டு போறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அது ஒரு செய்தியா போச்சு, அவ்வளவுதான். பிரதமரே மணிப்பூர் போனப்போ ஒரு மாற்றம் நிகழும் என்று நம்ம யோசிச்சோம். அவர் மீது உள்ள கோபத்தை அந்த 2 குழுவினரும் மிகப்பெரிய அளவுல வெளிக்காட்டினாங்க. நல்ல விஷயம் என்னன்னா, சுயாட்சி கவுன்சில், இந்த மலை மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய சுயாட்சி கவுன்சில், அதுல தலைவர் உட்பட 18 பேர் ராஜினாமா செய்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இதெல்லாம் பிரதம மந்திரி அங்க போகும்போது ஏற்பட்ட நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அங்க முன்னேற்றம் இருக்கான்னு பார்த்தா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. முன்னேற்றம் இல்லாததற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதில் தன்னுடைய தன்மையை வெளிக்காட்டி ஒற்றுமையை உருவாக்க முடியவில்லை. அங்க கேட்டிருக்கிற கேள்வியே என்னன்னு சொன்னா, நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு டீம் ஏற்கனவே எஸ்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கா. ஒருத்த வசதியா இருக்கிறவனை புதுசா நீங்க எஸ்டி ஸ்டேட்டஸ்ல கொண்டு வந்தா அவங்களுக்கு அந்த சொத்து நிலையில், வேலை நிலையில், வாழ்வாதார நிலையில் என்ன மாற்றம் வரும் என்பதை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க எதிர்கட்சியை சார்ந்தவங்க, காங்கிரஸ் எம்பியினுடைய தலைமையில, அந்த மணிப்பூரை சேர்ந்த காங்கிரஸ் எம்பியினுடைய தலைமையில. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு காட்சி செய்தியாக பிஎம் போறாரு, அமித்ஷா போறாரு, அதே போல ஜனாதிபதி வராங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஜனாதிபதிக்கு அதுல ஒரு மிகப்பெரிய அக்கறை இருக்கும் என்றால் அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழைக்கப்பட்ட எந்த விஷயத்திற்கும் முதல் விசாரணை கூட தொடங்கவில்லை. நிர்வாணமாக அழைக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்ட சகோதரிகளினுடைய விவரங்கள் உட்பட ஒரு சின்ன முன்னேற்றம் கூட நடக்காத மாநிலம் மணிப்பூர். ஆகவே மணிப்பூர் சப்ஜெக்ட்ல முதல் குடிமகள் செய்ய வேண்டியது அங்க குறைஞ்சபட்சம் ஒரு அசைவை ஏற்படுத்தினா சிறப்பு. ஆனா இந்த அம்மாவுடைய நடவடிக்கைகள், முதல் குடிமகளுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது அப்படி ஒரு மாற்றம் நடக்குமா என்பது தெரியவில்லை. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக பல்வேறு கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்து வராங்க. நாடாளுமன்றத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்கி கிட்டத்தட்ட 120 பேர்கிட்ட எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்லாம் மனுலாம் கொடுத்தாங்க. இந்த நிலையில் ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இந்த 8 ஆண்டுகளில் மட்டும் 73,505 பிரதான வழக்குகள் மற்றும் 46,921 மிசலேனியஸ் வழக்குகள் என மொத்தம் 1,20,426 வழக்குகளை விசாரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்ற புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவர் நேர்மையாக இருந்தால் காலையில் வந்துட்டு எந்நேரமானாலும் அந்த பணியில் கவனம் செலுத்தி அந்த வழக்குக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க.
ஒரு நாளில் இவ்வளோ வழக்குகளுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இது கேள்விக்குறியாக இருக்க அப்படின்னு சொல்லி சண்முகம் உள்ளிட்டவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்க? நம்ம தொலைக்காட்சி அடிக்கடி பார்க்குற பசங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தீபாவளி நேரத்தில் குலோப்ஜான் விளம்பரம் வரும். நான் 2வது பிரைஸ் வாங்கினேன் அப்படின்னு பையன் அம்மாட்ட சொல்லுவான். வெரி குட்னு அந்த குலோப்ஜான் ரெடியா இருந்ததை அந்த பையனுக்கு அந்த அம்மா கொடுக்கும். அப்புறமா ஒரு கேள்வி கேட்கும், மொத்தம் எத்தனை பேர் ஓடினாங்கன்னு. 2 பேர் ஓடினாங்க. அது ஒரு நகைச்சுவைக்காக போடப்பட்ட விளம்பரம். இந்த குலோப்ஜான் விளம்பரம் 2 பேருக்கு பொருந்தும். 1 நம்முடைய பிரதம அமைச்சர் மோடி, 2 சாமிநாதன். முதலமைச்சர் மோடி பிரதம அமைச்சர் மோடி அநேகமா வேலைக்கு அவருக்கு லீவே எடுக்கல. அவருடைய டோட்டல் சர்வீஸ்ல 11 வருஷமா லீவே எடுக்காம அவர் வேலை பார்த்து இந்த நாட்டினுடைய சப்ஜெக்டை மேல கொண்டு வந்தார். ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா படிச்சீங்கன்னா ராஜவேலு 100 மார்க் வாங்கணும், மோசமா படிச்சீங்கன்னா 35க்கு கீழே, இல்லையா? அது ராஜவேலுக்கா இருந்தாலும் பால்கிக்கா இருந்தாலும் நிலவரம் ஒண்ணுதான். ஆனா அவர் 11 வருஷமா வேலை பார்த்து 56 ரூபாய்க்கு இருந்த ரூபாயின் மதிப்பு 91 ரூபாய்க்கு மாறி இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லயும் நாம ஃபெயிலு. 2 பேர் தான் பாஸ் ஆயிருக்கான். ஒருத்தர் அம்பானி, ஒருத்தர் அதானி. அந்த டீட்டெயில் கூட நான் போகல. நீங்க சொன்ன மாதிரி மொத்தம் 9 ஆண்டுகளில் அவர் மிஸ்லேனியஸ் வழக்கா நம்ம எடுத்துக்கல. ஏன்னா மிஸ்லேனியஸ் வழக்கு வரும், அப்படி கூப்பிட்டு இவரை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமை எடுத்துருங்க. மொத்தம் 1,20,463 வழக்குகள் அவர் டேக்கிள் பண்ணது. ஒரு நாளைக்கு, நான் 1 மாசத்துக்குள்ள எல்லாம் போல, ஒரு நாளைக்கு அவர் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய கேஸ் 36.6. ஒரு நிமிஷத்துக்கு அவர் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது 13.1. ஒரு நிமிடத்துக்குள்ள நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லி, அதுக்கப்புறம் எதிரால் கேள்வி கேட்டு பதில் சொல்லி 13 நிமிஷத்துக்குள்ள, அதாவது 13.1, ஒரு நிமிடத்திற்குள்ள 13 வழக்குகளை டிஸ்போஸ் பண்ணியிருந்தார்னா தான் இது சாத்தியம். அப்போ சூப்பர்மேன், அந்த ரஜினி அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சிட்டி, அவராலே முடியாத சப்ஜெக்ட். யாரும் புள்ளி விவரத்துல நீங்க சொல்றதை வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இந்தியா பூரா மூளையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரியாம பேசக்கூடிய அணுகுமுறை தான் இது. ஜி.ஆர். சாமிநாதனை பத்தி மதுரையினுடைய ஹைகோர்ட்லயே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க அவருடைய தீர்ப்புகளுக்கு எல்லாம் இன்னைக்கு போய் உண்ணாவிரதம் இருந்தாலும், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஷோஸ் தட் இட் இஸ் நாட் தி பிளேஸ் ஃபார் லேம்ப், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறான். அது எப்போ? அந்த உருவாக்கப்பட்ட ஏற்பாடுகளில் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தில் என்ன நீடிக்கணுமோ அதுதான் நீடிக்க முடியும். ஆனா அதெல்லாம் மாறி தீர்ப்பு சொல்வதில் இதுல மட்டும் இல்லை. அவர் பல விஷயங்கள்ல எதிராளியினுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்காமல் தீர்ப்பு கொடுப்பதில் வல்லவர். ஆகவே இது இந்த புள்ளி விவரத்துல இட்டு கட்டின ஆட்கள். நீங்க ரவிசங்கர் பிரசாத் எவ்வளவு சீனியரான அமைச்சர், அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, நாடாளுமன்றத்தினுடைய மரபுப்படி நீங்க தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது போல தகவல் ஆணையர், சீஃப் தகவல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆளை ஏண்டா எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு பில்டிங்கையோ எந்த ஒரு நிகழ்ச்சியையோ துவக்கி வைக்க பட்டனை அழுத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தா போதுன்றாரு. ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து நான் வைத்ததுதான் சட்டம் என்று ஒரு சீனியர் அமைச்சர் பேசுகின்ற லெவலுக்கு, அதாவது பிரஸ் கேட்கிற கேள்விக்கு இப்படி ஒரு அராஜகமாக பதில் சொல்லக்கூடிய சூழல் தான் இந்தியாவில் நீடிக்கிறது. இது வலதுசாரி அணுகுமுறையினுடைய உச்சகட்ட நிலை. இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஏன், எதற்கு, யாருக்காக, இந்த 3 கேள்வியை கேட்கக்கூடிய மக்கள் உருவாகி வருகிறார்கள். அதனால ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வருகிறது. அந்த அடிப்படையில இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, நிலைப்பாடும் கூட. எஸ்ஐஆர் கால நீட்டிப்பு, ஓட்டு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பதற்கு அமித்ஷா பதில் சொல்லாதது, ஜி.ஆர். சாமிநாதன் நீதிபதி அவர் தீர்ப்பு கொடுத்த விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.